அதை நீங்க போயிட்டு பனையர் என் பனை நான் எடுவேன், வெங்கையோட இருக்க மாட்டேன், பாலையர் வலையோட வேற இருப்பேன். அதையும் நீங்க பார்க்கலாம். கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு நம்ம மேல கஷ்டமா? பிஜேபியை ஒழிக்கணும் திமுக, திமுகவை ஒழிக்கணும் இங்கிட்ட அதிமுக. எங்களுக்கு ஒரு ஒரு அணி இருக்கு, ரெண்டையும் ஒழிக்கணும். இல்ல அந்த சாரி யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. உடைநாட்டுல கொலை செய்து இருக்காரு, அதை யார் வந்து கண்டுபிடிக்கிறது? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு கொடுத்த சாரி யாரு? ஒவ்வொன்றுக்கும் நாங்க போராடி போராடி பெற வேண்டியது. கல் ஏதோ நானும் எங்க ஐயா நல்ல சாமியும் பாண்டியன் பனையேறி பாண்டியனும் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி புதுசா நாங்களே ஊழல் போட்டு காய்ச்சிற மாதிரி. அனுமதி கொடுத்துருக்கா? நீங்க அதை மீறி பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி தரல. நான் என்ன சொன்னேன்னு, அனுமதி கொடுத்தா ஒரு 5000 பேர் கூடி கலை போவோம். அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி வருவோம். தடைனால் அது உடைதான், சிறை என்றால் அதை நிறைதான். அது என் பரம்பரை பழக்கம். இதுல போய் 5 அடி பண்ணி வருது எங்கள் மரபுலே கிடையாது. அதை நீங்க போயிட்டு பனையர் என் பனை நான் எடுவேன், வெங்கையோட இருக்க மாட்டேன், பாலையர் வலையோட வேற இருப்பேன். அதையும் நீங்க பார்க்கலாம். என்ன நீ ஒரு கேள்விதான், இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் தடை? கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு நம்ம மேல கஷ்டமா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா கல்லுல விஷம் இருக்கு, இது வந்து அது ஒரு கடையில கூடிய பொருள் இல்ல, எல்லா விஷயமும் அது அன்னை குடிச்சிருப்பாரு, அவருக்கு விஷம்னு தெரியுது, அதனால அவரு சொல்றாரு. நான் குடிச்சா அது விஷம் இல்ல, அது இயற்கை. அதாவது ஆடு மாடுகளிலிருந்து வர பால். நான் ஒரு கேள்வி, பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் அது மூலிகை சாரா? அதை மட்டும் இவளோண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, இவளோண்டு கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, அது எவ்வளவு பெரிய புல்? இயற்கையின் அருங்கொடை கல் என்பது. அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தையா இருக்கு? மூலிகை சாறு. பனம்பால்னு சொல்லு, தென்னம்பால் என் தாயின் மாறின பால், பசும்பால், எருமப்பால், ஆட்டுப்பால், பனம்பால், தென்னம்பால். கொஞ்ச நாளைக்கு தானே, 10 மாசத்துக்கு அப்படி தேர்தல் வரதானே போகுது. நீ பனை என்பது பனை என்பது, தென்னை என்பது, வாழை என்பது, கரும்பு என்பது, ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், இதெல்லாம் வேளாண்மையின் விரிவு. வேளாண்மையின் விரிவு. இது தொழில் அல்ல, எங்கள் வாழ்வியல், எங்கள் பண்பாடு. அதை நீ செய்யாதுன்ற ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒரு மதம் இருக்குது. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, அங்க சாம்பியன் இருக்குது, அங்க ஒயின் இருக்குது, அங்க ரம் இருக்குது, ஜின் இருக்குது. எங்கள் இனத்திற்கு ஒன்று ஒரு இது இருக்குது, அது இந்த கல். அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள்னு பாக்கல் இருக்குது. சங்க இலக்கியத்துல இருக்குது. நாட்படு தேரல்ல கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடிய பாக்கல் அதெல்லாம் எடுத்து பாடுறாரு. அவ்வளவு எல்லாம் இருக்குது. சும்மா என்னுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்று. கல் உணவின் ஒரு பகுதி, அது மதுவல்லன் தான் அரசியல் சாசனமே சொல்லுது. ஐயா கல்லு நல்லசாமி எத்தனை முறை தர்க்கத்துல அவரோட தர்க்கம் பண்ணி வெல்லுங்க, நான் 10 கோடி தர்றேன்னு பரிசு வேற இருக்குது. பேசணுங்கிறதுக்கு பேசுவாங்க. அதை கல் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல? கேரளாவில் இருக்கா இல்லையா? கேரளாவில் இருக்கா இல்லையா? ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, புதுச்சேரியில இருக்குல்ல, இந்த ஊர்ல ஏன் இல்லை? இந்த ஊரில் மட்டும் கல் மதுவானதுக்கு காரணம் என்ன தானே கேட்கணும். ஜல்லிக்கட்டுக்கு திடீர்னு நீ தடைன்னு கொண்டு வருவ, ஏன் கொண்டு வருவ? என் மாடு இருந்தால் இயற்கை உரம் இருக்கு, நாட்டு மாடு இருந்தால் இயற்கை உரம் இருக்கும். செயற்கை பாலுக்கு தேட மாட்டான், இந்த நாட்டு இயற்கை உரத்துக்கு செயற்கை உரத்துக்கு போக மாட்டான். அப்ப நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? காளைக்கு தடை போடணும். அப்ப காளையை வதைன்னு சொல்லி வதைப்புன்னு சொல்லி கொள்வா, அதுதான் நீ ஜல்லிக்கட்டு தடணும். அது மாதிரிதான் கள்ள மதுன்னு சொல்லி மூன்ற பனையின் பயன்பாட்டை நீ குறைக்கிற. உலகம் முழுமைக்கு நான் சர்க்கரைக்கு கருப்பட்டிக்கு திரும்பிக்கிட்டேன், இயற்கை இனிப்பு திரும்பிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கால 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடி அக்குடிக்கு இருக்க. ஏன்னா பயன்பாடு இல்லை, செங்கல் கால வைக்கும் சூளைக்கு வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கான். 50 ஆண்டு கால பனை 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். என் முன்னோர்கள் பனையின் அருமை தெரியாது. நீ தெருவுக்கு டாஸ்மார்க்கை திறந்து 50,000 கோடிக்கு வித்து வியாபாரம். ஏன் இந்த மண்ணில் கல்லுக்கு தடை இருக்கு? ஏன் ஒத்துக்க மறுக்கிறீங்க? இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது. அவருக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கும் சாராய ஆலை கிடையாது.
இந்த சரக்கு காய்ச்சல ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான். இந்த பக்கம் மிடாசு, அந்த பக்கம் பல மிடாசு. எல்லாரு பேர்லயும் சாராய ஆலை. சரக்கு காய்ச்சல் விற்பவர் அவர்கள். இங்கதான் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஒரே முதலாளியா இருக்கிறது தமிழ்நாட்டுலதான். எது ஒண்ணு ஊதுபத்தியா அவனை உற்பத்தி விற்கிறது இல்ல, செருப்பா உற்பத்தி விற்கிறது இல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாராய சரக்குகளை உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளர். ஒரே ஆளர். ஏன் கல்லை இறக்கி விட்டால் கல்லு குடிச்சு நீ சொல்ல 2 லட்சம் பேர் தாலி எடுத்துட்டான். அதிகமா விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டுல பேச பெருமக்கள் யாரு? இந்த ஊர் பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கல்லு குடிச்சு எத்தனை பேர் தாலி எடுத்தான்னு கணக்கு காட்டுங்க. சொத்து பூரா 50 ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கல்லு குடிச்சு வித்துட்டான். காட்டு கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன், சொத்தம்பட்டையும் வித்தவன் ஒருத்தன். ஒருத்தனை காட்டு கல்லை பத்தி பேசுனேன் சொல்லுங்க. ஒருத்தர் வெசாங்கிறாரு, ஒருத்தர் இங்க பாருங்க, ஒருத்தர் பதனியில இனிக்குத என்ன சக்கரை போட்டிருக்கீங்களா, அவரு முதலமைச்சர். வாழையிலிருந்து பனையிலிருந்து வருவது பனஞ்சாறு, அதுல கலப்படம் செய்யும் போதுதான் கல்லா மாறுது. இந்த மேதையாரு சபாநாயகரு எங்கிருந்து வேற்று கிரகத்துல இருந்து இறங்கியிருக்காங்க. எல்லாம் வாழையிலிருந்து பனையிலிருந்து வர்றதுல ஏதாவது கலந்தாதான் கல்லாதுதான். ஒருத்தர் பேராசிரியர் அறைய பொன்முடி, அவர் எப்படி தெரியுமில்ல, அது பணம் அந்த இதுல ஏதாவது ஒரு கண்டதை கலப்படம் பண்ணிதான் கல்லாக்குறாங்களா. இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நல்லா ஆட்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த மேதைகள்கிட்ட எல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், எல்லாம் சார்ஜி ஸ்டீவன்சன், கிரகாம்பல் மாதிரியான ஆட்கள்கிட்ட நாடு இருக்கு. கொடுமை கொடுமை. கல்லு எப்படி கால் என்ன கேட்பாங்கல்ல, நெல் எந்த மரத்துல விளையுது, அந்த 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 கேள்வி அந்த மாதிரி கொடுமை கொடுமை கால கொடுமை. ஆனா தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் தான் இருக்கு. எல்லாம் தேர்தல் நடவடிக்கை நான்மலை கட்சி இன்னும் பழைய மாதிரி தனித்து போட்டியிட தான் இருக்கலாம். உங்களை கூட்டணி கூப்பிடுறதா நிறைய வெளியில பேச்சுகள் ஈடுபடுது. உங்களுடைய இது எதுவும் மாற்றம் இருக்குமா? எனக்கு ஒரே மாற்றம் தான், இந்த நாட்டுல இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் மாற்றுவதுதான் என்னுடைய நோக்கமும் கனவும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டணி என்பது கிடையாது, கடிச்சுதான் நாங்க போட்டிடுவோம். என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்க போராடுவோம். இதுல நான் பாதிக்கு மேல வேட்பாளர் அறிவிச்சு களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க திமுக எதிரான இனியெல்லாம் ஒண்ணு தரணும்னு சொல்லி திரும்ப சொல்லியிருக்கேன். யாருக்கு? திமுக எதிரான அதான் ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேட்கிறேன், பொதுவான ஆளுங்க நீங்க எல்லாம் திமுகவை ஒழிக்கணும், எல்லாரும் ஒரு அணியில. அந்த அணி பிஜேபி வரவிட்டக்கூடாது, எல்லாரும் ஒரு அணியில பாருங்க. பிஜேபியை ஒழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும், இங்கிட்ட அதிமுக. எங்களுக்கு ஒரு அணி இருக்கு, ரெண்டையும் ஒழிக்கணும். இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது, இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இல்லை. அதனாலதான் 2 கையிலையும் கட்டி எடுத்து சுத்துறோம். இது மறுபடியும் நெருப்பை வச்சு அணைக்க முடியாது. தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகன் நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்றாரு. அதையேதான் இறைமகன் ஏற்படுத்துறார், அதையேதான் பகவான் கிறிஸ்துவரும் சொல்கிறார். தீமைக்கு தீமை மாற்று அல்ல, அதனால தீமைக்கு நன்மைதான் மாற்று. இதை ஒழிக்கணும். அதுக்கு இந்த பக்கம் இதை செஞ்சுட்டு அதை ஒழிக்க அதை செய்யணும். ஒரு கொள்கை. திமுக தன் ஆட்சியின் சாதனை, என் ஆட்சியின் எது நோக்கம் இது சொல்லி போட்டு கேட்கணும். பிஜேபி ஒரு கட்சியில என்ன உனக்கு பாலிசி பொலிட்டிக்கல் உனக்கு ஏதாவது அரசியல் போட்டு ஒண்ணு திமுக ஒழிக்கணும், ஒழிச்சுட்டு யாரு அதை விட கொடுமையை முடிவுதான் இருந்துச்சா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்க 2 கொடுமை திரும்பின்னு அழுக்காம அந்த கதையை. அதனால இது நமக்கு சரி வராது. நாங்க தனித்துதான் மக்களோடு மக்களுக்காக மார்க்கெட்டிங் எப்படின்னா, ராமரை விட்டு ரொம்ப நாள் ஜெய் ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் போயிட்டு இருந்தோம். அப்ப ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. கோயிலை கட்டி அவர் முழுக்க முடிக்காம மேல ஒரு செட்டு மாதிரி போட்டு கட்டுன திறந்து விட்டாரு. இப்படி தேர்தலுக்கு முன்னாடி திறந்து. அப்ப அயோத்தியில இவங்க ஒரு வேட்பாளரை போட்டாங்க. அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு நிறுத்தி பொது தொகுதியில நிறுத்தி அந்த வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாரு. அதோட ராமருக்கு
மதிப்பு போயிடுச்சு, மார்க்கெட் போயிடுச்சு, அப்ப ஜெயிச்சுதான் போயிடுச்சு. இங்க ஒரிசா வரும்போது பூரி ஜெகநாதரை எடுத்தார். தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இங்க தமிழ் கடவுளை சொல்றாங்க. அப்ப அங்க பூரி ஜெகநாதரை எடுத்து அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க. கேரளாவுல ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க, எடுபடல. இங்க சிவனை எடுத்தாங்க, அது ஏறவே இல்லை. இப்ப கடைசியா யாருன்னா இங்க நாங்க முருகன் என் மூதாதை முப்பாட்டன் திருமுருக பெருவிழா எடுத்து அது பண்ணோம்னா எல்லாரும் சொல்றாங்க. திமுகவே முருகன் மாநாடு போட்டுச்சுல, முருகன் மாநாடை போட்டு இன்று 50,000 பேருக்கு இட்லி போட்டோம், நல்ல சாம்பார் போட்டோம். அது மாதிரி இவங்க தொட்டு பாக்குறாங்க. என்ன காவடி, எவ்வளவு ஆடு, எவ்வளவு மாநாடு, ஒரு முருகான்னு சொல்லு, அவன் முகம் வரும், அதுக்கப்புறம் என் பேரா என் முந்தா வரும். நீ என்ன கத்துனாலும் முருகன்னா அது என்ன மாநாடு போட்டாலும் இப்ப அவரை தொட்டு பார்க்க தமிழர்களுடைய ஓட்டை பறிக்கலாமா? நான் முருகன் யாருன்னு முத பேச, தமிழ் இறை, அவனுக்கு நான் கேட்கறத கேட்பியா? என் இறைக்கு முன்னாடி தமிழ்ல மந்திரம் திருப்புகழ் பாடு, திருமுருகப்படும்போது இந்த திருப்புகளை பாடு, தமிழில் சொல்லு. கந்தா கடம்பா கதிர்வேளான்னு பாடு, அவனை போற்றி பாட என்ன தமிழ் இல்லையா? அதான் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதுல ஒரு அரசியல் இருக்குது. 26 எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிப்பாரு, அதை குறித்து சொல்லுங்க. அந்த சாரு யாரு? இல்ல, அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்ல. உடைநாட்டுல கொலை செய்யறது எந்த சாரு, அதை யாரு கண்டுபிடிக்கிறது? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு பிறப்பித்த சாரு யாரு? அம்மையார் நீதிபதி அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில 2 சாருமே நடவடிக்கை எடுக்கல. எந்த சாரு நீங்க? 15 பேர் நாங்க செத்தது உண்மை, சுட்டது உண்மை. எவனாவது நிறைய இருக்கா? அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றம் நடந்தது. அப்ப என் உயிரும் உனக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படித்தானே? நடவடிக்கை இருக்கும். நாங்க வந்தா அப்ப பேசுவோம்.